அனைவருக்கும் அன்பு வணக்கம். காஷ்மீரில் நடந்த படுபயங்கரமான படுகொலை. சார், நேற்றே இதை பற்றி பேசுவீங்கன்னு எதிர்பார்த்தேன் அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. இந்த உணர்வுபூர்வமான சிந்திக்கிறத கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த அறிவுபூர்வமாக ஆழமாக இது பின்னாடி இருக்க விஷயங்களை பற்றி பேசணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு சின்ன கேப். அந்த படுகொலை இதை நிகழ்த்தியது பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற தீவிரவாதிகளா அப்படின்னா சந்தேகம் இல்லாமல் சொல்லலாம், அதுதான் உண்மை. அந்த படுகொலையை நிகழ்த்துவதற்கு முன்பாக அவங்க பேர் என்னன்னு கேட்டு, அவர்களுடைய மதம் என்ன அப்படின்னு கேட்டு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறமா சுட்டு கொண்டிருக்கிறார்களா அப்படின்னா அதுவும் உண்மை. அங்கிருந்து வருகின்ற செய்திகளும் பல அரசியல் தலைவர்களும் இதைத்தான் கூறுகின்றனர். ஆனால் இதனால் பலனடைய போவது யார்? பாகிஸ்தான் இதை நிகழ்த்தி இருக்கின்றது அப்படின்னா கரெக்ட், பாகிஸ்தானுடைய கரம் இது பின்னாடி இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதனுடைய பலனை அனுபவிக்க போவது யார்? இதுதான் முக்கியமான கேள்வி. இப்போது பாகிஸ்தான் ஏற்கனவே பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு நாடு, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சொல்லப்போனால் இந்த படுகொலை சம்பவத்துக்கு பிறகு ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தணும், பாகிஸ்தான் மீது போர் தொடுக்க வேண்டும் இப்படின்னு ஆரம்பித்து ஏராளமான கோரிக்கைகள். இதெல்லாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு கொடூர செயலை நிகழ்த்தி இருக்கும் ஒரு நாடு பாகிஸ்தான் சொல்லலாம் எங்களுக்கு அதுக்கு சம்மதமே இல்லை, நாங்கள் இதை ஆதரிக்கவில்லை அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் சின்ன குழந்தை கூட நம்பாது. அப்போது இந்த மாதிரி நேரத்தில் நாம் இப்படியெல்லாம் யோசிக்கிறது, கோரிக்கை வைப்பது அப்படின்றது நியாயம், இதை நான் குறை சொல்லவே இல்லை. ஆனால் இதுதான் வலையில் நாம் போய் விழுந்து விடுவது அப்படின்றது. யார் சார் வலை விரிச்சிருக்கா? பாகிஸ்தானா அப்படின்னா, பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இன்றைய தேதியில் ஒரு யுத்தம் நடத்துவதற்கு எங்கள் பிச்சை எடுத்துகிட்டு இருக்க நாடு சண்டை போடுறதை பற்றி யோசிப்பாங்களா? அது மட்டும் இல்லை, உலக நாடுகள் எங்கிருந்தும் அவங்களுக்கு சப்போர்ட் வராது எக்ஸப்ட் சீனா. ஈவன் சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இந்த நாடுகளிலிருந்தும் பாகிஸ்தான் எந்த விதமான ஆதரவையும் எதிர்பார்க்க முடியாது. அமெரிக்கா கிட்டேருந்து நிச்சயமாக ஆதரவு வராது. வேறு எந்த நாடும், இப்போ ரஷ்யா அப்படின்னும் அவங்களால எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா உக்ரைனுக்கு இவங்க சில ஆயுதங்கள்லாம் சப்ளை பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ இவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரே நாடு சீனா. இந்த நேரத்தில் சீனா உதவி செய்யுமா அப்படின்னா இதுதான் நான் சொன்ன வலை அப்படின்றது. ஏற்கனவே ஒரு டாரிஃப் வார் போயிட்டுருக்குங்க. அமெரிக்கா ட்ரம்ப் ஏராளமான வரிகளை விதித்துள்ளார் சீன பொருட்களின் மீது. கிட்டத்தட்ட சைனா பீயிங் ஐசோலேட்டட். அதில் பார்த்திங்கன்னா அதிபர் ஜிங்பிங் அவர் வியட்நாம், கம்போடியா இந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் ஒரு பயணம் மேற்கொண்டுள்ளார். அங்கே இருக்க நாடுகள்லாம் நாங்கள் சீனாவுக்கு ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஆதரவு வச்சுட்டு அவங்களால என்ன பண்ண முடியும்? அதுங்கெல்லாம் சின்ன நாடு, ஏழ்மையில் இருக்கின்ற நாடு, அதனால் சீனாவிலேருந்து ஏதாவது நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு ஆதரவாக பேசலாம். ஆனால் என்றைக்குமே அந்த ஆதரவு தொடருமா? அந்த ஆதரவை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? இதுதான் முக்கியமான கேள்வி. அதனால தான் நான் சொன்னேன் இது சீனா விரித்த வலை அப்படின்னு. முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த டாரிஃப் வார் இது வெறும் வரி சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாதுங்க. நாளைக்கே சீனா அமெரிக்கா ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி சரிங்க நாங்கள் அமெரிக்காவிலேருந்து இவ்வளோ வாங்கிக்கிறோம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இம்போர்ட் பண்ணுறோம், அதனால் நீங்கள் வரியை குறைங்க, நாங்களும் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்றதோடு நின்று விட போகின்ற விஷயம் கிடையாது. ஏன்னா ட்ரம்ப் அவர்களுக்கு நல்லாவே தெரியும் அமெரிக்காவில் இருக்க ஜாப்ஸ் எல்லாமே சீனாவுக்கு போயிடுச்சு. மேனுஃபேக்சரிங் ஹப்பாக இன்றைக்கி சீனா மாறிவிட்டது. எல்லாத்துக்கும் சீனாவை நம்பி இருக்க வேண்டிய விஷயம். அடுத்தது இந்த ரேர் எர்த் மினரல்ஸ். எல்லோரும் நினைக்கிற மாதிரி ஒட்டுமொத்த ரேர் எர்த் மினரல்ஸும் சீனாவில் மட்டுமே இருக்குது அப்படின்றது கிடையாது. சீனாவில் அதிக அளவில் இருக்கின்றது. ஆனால் உலக அளவில் பல நாடுகளில் இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் மைனிங் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் இந்த ரிஃபைனிங் இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் சீனா கண்ட்ரோலில் இருக்கின்றது. இதுதான் சிக்கலே. ஈவன் சவுத் அமெரிக்காலையும் பார்த்திங்கன்னா நிறைய நாடுகளில் ஒவ்வொரு மாதிரி மினரல்ஸ் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இதையெல்லாம் ஜெர்மன் கம்பெனியோ இல்லை ரஷ்யன் அமெரிக்கன் கம்பெனியோ அவங்க ஒரு ஆஃபர் கொடுத்தாங்கன்னா அதை விட ஒரு லுக்ரேட்டிவ் ஆஃபராக சீனா கொடுக்குறாங்க. இந்த ஆஃபர்ன்றது ஃபினான்ஷியலி மட்டும் இல்லை, அந்த நாடுகளில் இருக்கின்ற தலைவர்களுக்கும் லுக்ரேட்டிவ் ஆஃபராக இருக்கிறதுனால தான் சீன கம்பெனிகளுக்கு இந்த உரிமம் கிடைக்கின்றது. அப்போது இந்த ரிஃபைனிங் கெப்பாசிட்டி அப்படின்றது இன்றைக்கி சீனா கிட்ட தான் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் இதையும் ஓரளவு கட்டுப்படுத்த முடியும் அமெரிக்காவா. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. அப்போது இந்த டாரிஃப் வார் அப்படின்றது சீனாவில் இருக்கின்ற மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் இதை வெளியேற்றுவது. அது அமெரிக்காவுக்கு வருதா இல்லை மற்ற நாடுகளுக்கு போதா, அது செகண்டரி கொஸ்டின். பட் சீனாவை நம்பி இருக்கக்கூடாது.
சீனா வந்து இதை வச்சு தான் எக்கனாமிக்கலாகவும் வந்து முன்னேறி வருகின்றது, அதே சமயத்தில் மிலிட்ரியாகவும் அது முன்னேறி வருகின்றது. இதனால தான் வந்து சீனாவை நசுக்க வேண்டும் அப்படின்றது தான் ட்ரம்ப்புடைய கேம் பிளான். அப்போ இதிலிருந்து தப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் சீனாவுக்கு வந்து 2 விஷயங்கள் தான் உதவக்கூடியது. ஒன்று வார், இன்னொன்று வைரஸ். வைரஸை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். வார் அப்படின்னும் போது இது வந்து சீனாவா ஒரு யுத்தத்தை ஆரம்பிக்குமா அப்படின்னா, அமெரிக்காவை எதிர்த்து யுத்தம் செய்கிற அளவுக்கு இன்றைக்கி சீனாவுக்கு தைரியம் கிடையாது, அதற்கான வசதிகளும் கிடையாது. சொல்லலாம், நாங்கள் வந்து இன்றைக்கு அமெரிக்காவை விட மிகப்பெரிய நேவி வச்சுருக்கோம், இவ்வளோ சப்மரீன் வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் லாங் டிஸ்டன்ஸ் மிசைல்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம், 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இதனுடைய குவாலிட்டி என்ன அப்படின்றது வந்து ஒரு பிக் கொஸ்டின் மார்க். ஏன்னா சைனீஸ் ப்ராடக்ட்ஸுடைய குவாலிட்டி என்னன்றது அவங்க ஃபைட்டர் கிராஃப்ட் மற்ற நாடுகளுக்கு கொடுத்து அவங்க இது ஒன்றுமே வேலைக்கு ஆகலைன்னு சொல்லிட்டு திருப்பி அமைச்சது, இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு தெரியுதுங்க. பொதுவாகவே சைனீஸ் குவாலிட்டி என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். அடுத்தது அவர்களுடைய கிளைம்ஸ் எல்லாமே ரொம்ப ஓவராக தான் இருக்கும், அதுவும் நமக்கு தெரியும். எல்லாத்துக்கும் மேலே அமெரிக்காவுடைய மைட்டை எதிர்த்து சீனாவால் தாக்கு பிடிக்க முடியாது. சரி, அமெரிக்காவை எதிர்த்து வேணாம், அப்போது தைவானை ஒழுங்கலாமா அப்படின்னா அகைன் அதுவும் வந்து அமெரிக்காவை எதிர்த்து யுத்தம் செய்கிற மாதிரி தான். ஏன்னா தைவானில் தான் வந்து அந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இன் ஷிப் மேக்கிங், செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி, அங்கிருந்து தான் நிறைய ஏற்றுமதி ஆகின்றது. தைவானை சைனா முழுங்கிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது உலக நாடுகளில், குறிப்பாக அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளில் ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும். அதனால் தைவான் மீது யுத்தம் அப்படின்னா பார்த்துட்டு அமெரிக்கா சும்மா இருக்க மாட்டாங்க, அது மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பிரச்சனையை தோற்றுவிக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, வேறு எங்கேயாவது ஒரு யுத்தம் வரணும், அது வந்து சைனாவுக்கு சாதகமாக இருக்க வேண்டும். அப்படின்னா அது எங்கே நடக்கலாம்? இதுதான் வந்து நம்ம ஆழமாக யோசிக்க வேண்டிய விஷயம் நண்பர்களே. இப்போது சீனாவிலேருந்து மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் இது வெளில போகணும் அப்படின்னா, ஒன்று அமெரிக்காவில் வந்து புதியதாக கம்பெனிகள் ஆரம்பிக்க வேண்டும். சமீபத்தில் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு, அங்கே அமெரிக்காவில் இருக்க ஷிப்பிங் கார்பரேஷன்ஸ் அவங்கெல்லாம் வந்து சைனீஸ் ஷிப்ஸ் வச்சு ஆப்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு டன்னுக்கு இவ்வளோ ஃபீஸு அப்படின்ட்டு டாரிஃப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. இது அக்டோபர்லேருந்து அமலுக்கு வரப்போகின்றது. எதுக்காக அப்படின்னா, அந்த ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரியை மறுபடியும் அமெரிக்காவில் ரிவைவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. பட்டு எல்லாமே மறுபடியும் அமெரிக்காலேயே கொண்டு வரணும். உதாரணத்துக்கு இந்த துணிமணிகள், டெக்ஸ்டைல்ஸ், அப்பேரல்ஸ் உற்பத்தி செய்வது, இந்த கம்பெனிகள்லாம் அமெரிக்காலேயே மறுபடியும் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அது கட்டுப்படி ஆகாதுங்க. ஏன்னா அமெரிக்காவில் வந்து நம்மளை கம்பேர் பண்ணும்போது அமெரிக்காவில் சம்பளம் அதிகம், அதனால் அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அப்போது அதை வேறு எங்கேயாவது மேனுஃபேக்சர் பண்ணணும் போது இந்தியா தான் அவங்களுக்கு இருக்க ஒரே சாய்ஸ். இது வந்து அப்பேரல்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் பல செக்டார்லேயும் வந்து இந்தியா தான் அவர்களுடைய ஒரே ஒரு சாய்ஸாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா கொரோனா சமயத்தில் இந்த சப்ளை செயின்லாம் பாதிக்கப்பட்டப்போ சைனா +1 அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இதுக்காக சைனாவில் மட்டும் இல்லாமல் சைனாக்கு பக்கத்தில் சைனாக்கு பதிலாக இன்னொரு நாட்டில் மேனுஃபேக்சரிங் வைக்கணும். அப்போ தான் சீனாவில் ஏதாவது ஆனால் கூட அந்த நாட்டிலேருந்து நமக்கு சப்ளை செயின் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு. அப்போ நிறைய பேர் அந்த சைனா +1 அப்படின்னும் போது இந்தியா ஒரு ஆப்ஷனாக இருந்தாலும் வியட்நாம், தாய்லாந்து அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு வந்து முக்கியமாக அந்த வியட்நாம், கம்போடியா இந்த மாதிரி நாடுகள்லாம் சீனா சொல்கிறத கேட்டுட்டு ஆடும்போது அப்போ இந்தியா தான் அவங்களுக்கு இருக்க ஒரே சாய்ஸ். அடுத்தது சீனாவை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நாடு அப்படின்னா பக்கத்துலேயே இருக்க இந்தியா தான் அவங்களுக்கு வந்து பெஸ்ட் பெட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதையெல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்கும்போது இன்றைக்கி நாம் அவசரப்பட்டு பாகிஸ்தான் மீது ஒரு போர் தொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக சீனா இதில் இன்வால்வ் ஆகும். அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட் வாராக இருந்தால் கூட ஒரு 10 நாள் 15 நாள் யுத்தம் நடக்கின்றது அப்படின்னாலுமே அதுக்குள்ளே மற்றவங்க மத்தியஸ்தம் பண்ணி இல்லை பாகிஸ்தான் மீது கடுமையான தடைகள், எச்சரிக்கை இதெல்லாம் கொடுத்து யுத்தத்தை நிறுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னாலுமே ஒரு பெரிய டிஸ்ரப்ஷன் நடக்கும் சப்ளை செயினில். அடுத்தது இந்தியாவில் வந்து நம்மளால் மறுபடியும் ரிவைவ் பண்ணோன்னா மேனுஃபேக்சரிங் இல்லை இந்தியாவை நம்பி இருந்தோன்னா நாளைக்கு நமக்கு பிரச்சனை வருமோ அப்படின்னு கம்பெனிகள் யோசிக்கலாம். அப்போது அந்த சைனாவுக்கு மாற்று இந்தியா அப்படின்ற விஷயம் அடிபட்டு போகும். இதுதான் சீனாவுடைய நோக்கம். ஸோ நான் என்ன யோசிக்கிறேன்னா, இது பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற தீவிரவாதிகள் தான் இந்த கொடூரத்தை நிகழ்த்தியது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இதுக்கு பின்னாடி பாகிஸ்தான் மட்டும் இல்லை, சீனாவும் இருக்கின்றது. அதனால தான் இந்திய அரசாங்கம் பார்த்திங்கன்னா அந்த இண்டூஸ் வாட்டர் ட்ரீட்டி இதை வந்து கெப்டின் அபயன்ஸ்ன்னு இருக்காங்க. இதில் சில அறிவுஜீவிகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, என்னங்க நீங்கள் வந்து ட்ரீட்டிலேருந்து வெளில வரோம் இல்லை ட்ரீட்டியை நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் மட்டும் அங்கே தண்ணி போகாமல் இருக்குமா? அந்த ஆற்றுல தண்ணி போய்கின்னு தான் இருக்கணும், அந்த தண்ணியை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னு. இல்லை, 2018 காலகட்டத்திலிருந்தே வந்து
காஷ்மீரில் இதையெல்லாம் முன்கூட்டியே யோசித்து தான் மோடி அவர்கள் வந்து ஏராளமான அந்த நீர்த்தேக்க திட்டங்களை கொண்டு வந்திருக்காருங்க. செனாப், ஜீலம் இந்த மாதிரி ரிவர்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய தேக்கி வைப்பதற்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை பொறுத்த வரைக்கும் இதில் 80% வந்து பாகிஸ்தானுக்கும் 20% நமக்கும் அப்படின்னு ஒரு சில நதிகளில் அந்த காலத்தில் நேரு அவர்கள் சைன் பண்ணி வச்சுருந்தார். அவர் என்ன தான் பண்ணலை, எல்லாத்தையும் வந்து அப்படியே மற்ற நாடுகளுக்கு தூக்கி கொடுத்தவர் தான் அவர். அவருடைய ஆட்சி காலத்தில் தான் வந்து அந்த சீனாவுக்கு ஏராளமான ஆயிரக்கணக்கான சதுர ஏக்கர் நிலப்பரப்பை அப்படியே நம்ம தூக்கி கொடுத்தோம், ஆட்டையை போட்டு போனாங்க. எவ்வளவோ சொல்லியும் கேட்காம அதை பறி கொடுத்தாரு. அதே மாதிரி தான் காஷ்மீர்லேயும் ஆச்சு. முன்னாடியே இறங்கி நம்ம நடவடிக்கை எடுத்திருந்தோம்னு சொன்னால் இன்றைக்கி வந்து காஷ்மீரோட ஒரு பகுதியை பாகிஸ்தான் ஆக்கிரமிச்சிருக்காது. அதெல்லாம் அவர் கவனிக்காமல் விட்டதுனால தான் இந்த மாதிரி எல்லாத்தையும் அப்படியே அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. சொல்லப்போனால் இது இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், இப்படிலாம் கூட யாராவது கேட்பாங்களா அப்படின்னு. அன்றைக்கு வந்து பாகிஸ்தான், இன்றைக்கி பங்களாதேஷ்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தானாக இருந்தது. அப்போ பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு இந்த பக்கம் 2 பக்கம் இருக்கும்போது அங்கேருந்து இங்கே வரணும் அப்படின்னு சொன்னால் ஃப்ளைட்டில் தான் வரணும், அப்படி இல்லைன்னா அப்படியே கீழே சுற்றிக்கின்னு கப்பலில் வரணும். இது வந்து ரொம்ப காஸ்ட்லி. அண்டு அந்த காலகட்டத்தில் வந்து ஃப்ளைட்டில் போகிற அளவுக்கு எத்தனை பேருக்கு வசதி இருக்கும்? குறிப்பாக அந்த அரசு அலுவலர்கள் இவங்கெல்லாம் வந்து அடிக்கடி போனோம் அப்படின்னா கஷ்டம் இல்லையா? அதனால் பாகிஸ்தானில் என்ன கேட்டாங்க, இந்த பக்கம் வெஸ்ட் பாகிஸ்தான்லேருந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் போகிறதுக்கு இந்தியாவில் ஒரு காரிடார் கேட்டாங்க. அப்படியே நடுவில் அப்படி இந்தியாவை மேலேயும் கீழேயும் பிரித்தா மாதிரி எங்களுக்கு ஒரு காரிடார் கொடுத்துருங்க, நாங்கள் இங்கேருந்து அங்கே போனோம் அப்படின்னு. நல்ல காலம் அது பட்டேல் போன்றவர்கள்லாம் இருந்ததுனால அது ஈடேறவில்லை. அவங்கெல்லாம் இல்லாமல் இருந்திருந்தால், இல்லை அவங்க வந்து தடை செய்யாமல் இருந்திருந்தால், ஒருவேளை நேரு அவர்கள் அதை கொடுத்திருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா மேலே கீழேன்னு நம்ம துண்டாகிருப்போம், பாகிஸ்தான் 2 பக்கத்தையும் ஒன்றாக்கி இருப்பாங்க. இந்த மாதிரி காமெடிகள்லாம் அந்த காலகட்டத்தில் ஏராளமாக நடந்தது. இன்றைக்கி வந்து அந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி தண்ணி இதுதான் வந்து பாகிஸ்தானில் பெரிய அளவு தேவையை ஈடு செய்கின்றது. ரைட்டு, இன்றைக்கி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம நிறுத்தி வைப்போம், கொஞ்சம் குறைச்சாலுமே அவங்களுக்கு அது அடிதான். உடனே சில பேர் வந்துடுவாங்க, மனிதாபிமானம், நீங்கள் மக்களுக்கு தண்ணி வேறு. இந்த மாதிரி தீவிரவாத செயல்களுக்கு துணை போகிற நாடுகளுக்கு எந்த விதமான மனிதாபிமானமும் பார்க்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் தீவிரவாதிகள் அப்படின்றது மனிதர்களே கிடையாது. நீங்கள் சொல்கிறீங்களா மனித உரிமைகள் அப்படின்னு, அப்போது மனிதனோட உயிரை மதிக்காமல் சுட்டுக்கொள்கிற தீவிரவாதிகளுக்கு எங்கே இருக்குது மனித உரிமை? ஆனால் இவங்க அதெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குற நாடு யாராக இருந்தாலும் இந்த மனித உரிமை பற்றி தயவு செஞ்சு இங்கே வந்து பேசாதீங்க. அப்படி பேசணுன்னா நீங்கள் விசா வேணா கொடுக்குறோம், நீங்கள் பாகிஸ்தான் போயிருங்க, அங்கே போயிட்டு மனித உரிமை எவ்வளோ வேணா பேசுங்க, ஒருவேளை நீங்கள் உயிரோடு இருந்தீங்கன்னா. ஸோ இதுக்கு என்ன தான் வழி அப்படின்னா, எங்கே அடித்தா எங்கே வலிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அடிக்கணும், இடம் பார்த்து அடிக்கணும், கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல். இன்னி தேதியில் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருவாங்க எல்லாரும், பார்த்தீங்களா மோடி என்ன செஞ்சார், 56 இன்ச்சு அப்படின்னு சொன்னார், பயந்துட்டார், ஒன்றுமே செய்யலை, அப்படி இப்படின்னு ஆரம்பிப்பாங்க, உசுப்பேத்தி விடுவாங்க, மத்தியில் இருக்க ஆட்சியை கேள்வி கேட்பாங்க. அதை இங்கே நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லலையா, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆரம்பிக்கும். நாமளும் வந்து பொதுவில் சோஷியல் மீடியாவில் நம்ம மக்கள் கொல்லப்பட்டிருக்கார்கள் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல வருத்தம், அதுக்கப்புறம் கோபம், இதெல்லாம் வந்து சகஜம். இது இல்லைன்னா அவன் மனுஷனே கிடையாது. ஆனால் அதுக்காக வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணணும், குண்டு போடணும் அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா எல்லா நேரங்கள்லையுமே எதிர்பார்க்குற மாதிரி நம்ம நடந்துக்கக்கூடாது, எதிர்பாராத விதத்தில் நம்ம திருப்பி அடிக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ சில பேர் ஆரம்பிச்சிட்டாங்க, நைட்டு போய் குண்டு போட போகிறாங்க, பகலில் போய் குண்டு போட போகிறாங்க, இது மிசைல் விட போகிறாங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு திங், இப்போ இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிலேருந்து வெளில வந்திருக்கோம், கேப்டன் அபயன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அந்த அட்டாரி பார்டர் வழியாக கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு மேலே ட்ரேட் நடந்துகிட்ருக்கு அப்படின்னாங்க ஒரு காலத்தில். அடுத்த ஸ்டெப் என்னவாக இருக்கணும்னா, இன்டர்நேஷ்னல் லெவலில் பாகிஸ்தானை ஐசோலேட் பண்ணணும். இது வந்து ஒரு சரியான வாய்ப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா அமெரிக்காவுடைய வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் அவர் வந்து இந்தியாவில் இருக்க நேரத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது. அடுத்தது இந்த ட்ரேடு அதை பற்றின பேச்சுவார்த்தைகள்லாம் வேறு நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த சந்தர்ப்பத்தை உபயோகப்படுத்தி ரைட்டுங்க நாங்கள் இவ்வளோ கன்செஷன் கொடுக்குறோம், அப்போ சைனாவுக்கு அப்புறம் நாங்கள் தான் அப்படின்னும் போது இதை கலாய்க்கிறதுக்காக தான் சீனா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு. இப்போது ஜெலன்ஸ்கி என்ன பண்ணியிருக்காரு பார்த்திங்களா, அது வந்து சைனீஸ் சோல்ஜர்ஸ்லாம் வந்து ரஷ்யாவுக்கு ஆதரவாக உக்ரைனில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஐடென்டி கார்டு இதெல்லாம் காமிச்சு பார்த்திங்களா, சீனா வந்து
உதவுகின்றது அப்படின்லாம் ஆரம்பிச்சிருக்காது. எதுக்காகனா சீனாவுக்கு எதிரான ஒரு வெறுப்பை உருவாக்க வேண்டும். பார்த்தீங்களா, ரஷ்யா சீனா இவங்க 2 பேரும் ஒன்றா போய் நிற்கிறாங்க, நீங்கள் சீனாவோட டாரிஃப் வார் போட்டுனுக்கிறீங்க, ரஷ்யாவோட நீங்கள் சமாதானமாக போகாதீங்க அப்படின்றதுக்காக. நம்ம அந்த அளவுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இந்த ட்ரேட் பேச்சுவார்த்தைகளும் போது கூடவே இந்த டெரரிசம் பற்றின விஷயங்களையும் பேசி பாகிஸ்தானை வந்து ஒரு டெரர் சஸ்பெக்ட் அப்படின்னு ஐசோலேட் பண்ணணும், டிக்ளேர் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்தது பாகிஸ்தானுக்கான ஏற்றுமதிகள், இந்த டியூல் யூஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தானுக்கான IMF உதவிகள், இதையெல்லாம் நிறுத்தணும். அந்த டெரர் சப்போர்ட் அப்படின்றது, டெரர் நெட்வொர்க் அப்படின்றது முற்றிலுமாக அடித்தொழிக்கப்படும் வகையில் இந்த டெரருக்கான சப்போர்ட் அண்டு மாரல் சப்போர்ட், ஃபினான்ஷியல் சப்போர்ட் என்ன ஒன்றா இருக்கட்டும், இந்த சப்போர்ட்டும் அதுக்கப்புறம் அந்த டெரர் நெட்வொர்க் அப்படின்றதும் கம்ப்ளீட்டாக அடித்தொழிக்கப்படும் வரையில் பாகிஸ்தானுக்கான எந்த உதவிகளும், ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஃப்ரம் IMFஓ, வேர்ல்டு பேங்க்கோ, இல்லை வந்து அமெரிக்காவிலிருந்தோ இல்லை ஐரோப்பிய யூனியன்லேருந்தோ எதுவுமே கிடையாது அப்படின்னு நிறுத்தணும். ஏற்கனவே பிச்சை எடுத்துகிட்டு இருக்கவங்கள அப்படியே தவழ்ந்து ஊர்ந்து போய் பிச்சை எடுக்க வைக்கணும். இதெல்லாம் தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும். மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து குண்டு போடுறது மட்டும்தான் தீர்வு அப்படின்னு நினச்சா அது தப்பு. குண்டு போடாமையே பல விஷயங்களை சாதிக்கலாம். இன்றைக்கி வந்து சீனாவுடைய அந்த ஹெஜமோனிஸ்டிக் ஆம்பிஷன்ஸ் இதெல்லாம் வந்து ட்ரம்ப் அடித்து நொறுக்கிட்டு இருக்கார் அப்படின்னா ஒரு குண்டு கூட, ஒரு புல்லட் கூட இல்லாமல் பண்ணிகிட்ருக்கார். ஸோ அந்த மாதிரி சாதுரியமாக பண்ணணும். மக்கள், நண்பர்கள் இதை புரிஞ்சுக்கணும். எல்லாரும் வந்து உசுப்பேத்தி விடுற மாதிரி, பார்த்தீங்களா குண்டு போடல பயந்துட்டார் அப்படின்ற ஒரு ப்ராப்பகண்டாக்கு நாம் பலியாகி விடாமல் என்ன செய்யணுமோ, எதை செஞ்சால் பாகிஸ்தான் வந்து கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகணுமோ அதை மட்டுமே நம்ம பண்ணணும். அண்டு கூடவே தெஹ்ரிக்-ஏ-தாலிபான் பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. அவங்க ஏற்கனவே வந்து பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்குமான எல்லை அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், இது எங்கள் பகுதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானில் ஏகப்பட்ட குண்டு வெடிப்புகள்லாம் நடந்திருக்கு. இப்போது மேபி அந்த தெஹ்ரிக்-ஏ-தாலிபான் பாகிஸ்தான் அவங்க கொஞ்சம் ஆக்டிவாக செயல்படலாம் பாகிஸ்தானுக்குள்ளே. அதுக்கப்புறம் இந்த பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அப்படின்னு இருக்காங்க. அவங்களும் வந்து நிறைய தாக்குதல்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா ட்ரெயினில் அந்த மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ்லாம் போயிருக்காங்க, அவர்களை கடத்தி வைத்திருந்தார்கள். இதெல்லாம் வேறு நிறைய விஷயங்கள், நிறைய அமைப்புகள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கின்றன. அண்டு அந்த சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார், அங்கே பெரும்பாலும் வந்து சீனர்கள் தான் இருக்காங்க. அவர்களுக்கு எதிரான தாக்குதல் அது யார் வேணுமானாலும் நடத்தலாம். அது யாருன்னெலாம் நீங்கள் கேட்கக்கூடாது, அதெல்லாம் நடக்கலாம். ஏற்கனவே சிந்தில் பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இப்போது அதிகமாகலாம். நாம் எதுவுமே செய்யணும்னு அவசியம் கிடையாது. அதாவது கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால் பாகிஸ்தான் தனது அழிவை தானே தேடிக்கொண்டது அப்படின்றத மட்டும் நம்ம அப்படி கொஞ்சம் ஒதுங்கி இருந்து வேடிக்கை பார்க்கலாம். அதே சமயத்தில் இங்கே உக்காந்துக்கின்னு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அந்த மக்களுக்கு நாங்கள் கண்ணீர் வடிக்கிறோம் அப்படின்னு சொல்லினுக்கிறாங்க பாருங்கள். பாகிஸ்தானை மட்டும் ஐசோலேட் பண்ணால் போதாது, அவங்கள முதல்ல நம்ம இன்டர்னலாக ஐசோலேட் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்னி தேதியில் அந்த ஜிங்கோயிஸ்டிக் ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க, கரெக்டு தான், புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் கொஞ்சம் நிதானமாக யோசித்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த சீனாவுடைய வலையில் நாம் விழுந்து விடக்கூடாது. அதே சமயத்தில் நாம் அடிக்கிற அடி பாகிஸ்தானுக்கும் வலிக்கணும், சீனாவுக்கும் வலிக்கணும். அந்த மாதிரி காரியங்களில் இறங்க வேண்டும். இந்த மோடி அரசாங்கம் இறங்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த போல சந்திப்போம். வணக்கம்.